அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள பார்க்குறோம். ஸோ, இன்னைக்கு என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல தமிழ்நாடு பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, அம்பேத்கர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ஓகேவா? ஸோ, இதுல எஸ்சி, எஸ்டி சமூகத்த சேர்ந்தவங்க அவங்களுடைய குடும்ப வருமானம், ஆண்டு வருமானம் வந்து 12,00,000 அதற்கு கீழ இருக்கப்ப, அந்த குடும்பத்த சேர்ந்த நபர்கள் வெளிநாட்ல போய் படிக்கணும். ஹையர் எஜுகேஷனுக்கு ஓவர்சீஸ் போகணும். லண்டன் போகணும், ஜெர்மன் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கீழ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுறப்ப, அவங்கள அரசாங்கமே என்ன பண்ணுவாங்க, சொந்த செலவுல அரசாங்கத்தோட செலவுல அவங்கள வெளிநாடுகளுக்கு படிக்க அனுப்பி வைப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ் பெர்சன வந்து அ அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இது செய்தியில வந்திருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரூ. 12,00,000 இருக்கணும். பேசிக்கா பார்க்குறப்ப ரூ. 12,00,000 ஆண்டு வருமானம் இந்த குடும்பத்துக்கு ரூ. 12,00,000க்குள்ள இருக்கணும். ஷெட்யூல்டு கேஸ்ட் இல்ல ஷெட்யூல்டு ட்ரைப் பீப்புளா இருக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கீழ நம்ம வெளிநாட்டுக்கு போறோம்னா, அரசாங்கமே ஒரு வருஷத்துக்கு ரூ. 36,00,000 வரைக்கும் நமக்கு ஃபண்டிங் குடுப்பாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு ரூ. 36,00,000 வரைக்கும் ஃபண்டிங் குடுக்கிறது தான் இந்த திட்டம். சரியா? ஸோ ஜஸ்ட் இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அடுத்தது எவ்வளோ லட்சம் குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 36 லேக் இயர் குடுப்பாங்க. சரியா? ரைட். இது ஒரு முக்கியமான நியூஸா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹிடன் காஸ்ட் ஆஃப் பொல்யூட்டட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியல்ல இங்க குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ரிப்போர்ட்ட எடுத்து பார்த்தாலும் சரி, ரீசென்ட்டா கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டடா அந்த பஞ்சாப், ஹரியானா ரீஜியன்ல ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, கிரவுண்ட் வாட்டர் கன்டாமினேஷன் அப்படிங்கிறது அ இந்தியால ஒரு மேஜர் ப்ராப்ளமா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? கிரவுண்ட் வாட்டர் கன்டாமினேஷன். அதான் பொல்யூட்டட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. லைக் எதனாலலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரைட், அடுத்தது ஆர்சனிக், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, யுரேனியம் இந்த மாரியான கன்டென்ட்ஸ்லாம் வந்து நைட்ரேட்டு ஓகேங்களா? இந்த மாரியான கன்டென்ட்ஸ்லாம் நம்மளோட கிரவுண்ட் வாட்டர்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளூரைட் கன்டென்ட், ஆர்சனிக், யுரேனியம், நைட்ரேட் இது எல்லாமே வந்து கிரவுண்ட் வாட்டர்ல அதிகமா இருக்கு. அதான் பொல்யூட்டட் கிரவுண்ட் வாட்டர் அல்லது கன்டாமினேட்டட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிராப் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த தண்ணி எடுத்து பார்க்கறப்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப தான் தெரியும். இதனுடைய எல்லா பொதுவாவே கிரவுண்ட் வாட்டர்னா ஃப்ளூரைடு, ஆர்சனிக், யுரேனியம், நைட்ரேட் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனா அதுக்குன்னு ஒரு அக்செப்டபிள் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப யுரேனியம் அப்படின்னா 30 பார்ட்ஸ் பெர் பில்லியன் தான் இருக்கணும். நைட்ரேட் அப்படின்னா 45 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் இருக்கணும். சரிங்களா? இந்த அளவுகள தாண்டி இருக்கிறப்ப அத வந்து பொல்யூட்டட் கிரவுண்ட் வாட்டர் இல்ல கன்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுகள தாண்டி இருக்கப்ப கிராப் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப புரொடக்ஷன் அப்படிங்கிறதும் அஃபெக்ட் ஆகுது. ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் அப்படிங்கிறது கம்மியாகுது. இந்த தண்ணீய நம்ப குடிக்கிறப்ப அ ஐ மீன் மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறப்ப ஹெல்த் இம்பாக்ட் ஏற்படுது. ஓகேங்களா? இப்ப இது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர பண்ண முடியாம போகுது. ஏன்னா கிராப் புரொடக்டிவிட்டி கம்மியாகுதா? அதனால என்ன பண்றோம்? மறுபடியும் அதிகமா ஃபெர்டிலைசர்ஸ யூஸ் பண்ணுவோம். பெஸ்டிசைட யூஸ் பண்ணுவோம். சோ தட் மறுபடியும் வாட்டர் இன்னும் கன்டாமினேட் ஆக ஆரம்பிக்கும். இதனால சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அதே மாரி இந்தியாவோட அக்ரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஏன்னா இப்ப வெளிநாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. குவான்டிட்டிய தாண்டி குவாலிட்டி. குவாலிட்டி லைக் எந்த கன்டாமினேஷனும் இல்லாம இருக்கா? அந்த மாரியான விஷயங்கள வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அக்ரி எக்ஸ்போர்ட்டுமே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் டைம் கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வே ஃபார்வர்ட் வந்து குடுக்குறாங்க. ரியல் டைம் கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டம். ரியல் டைம்ல ஒவ்வொரு மாசம் இல்ல ஒரு பை மந்த்லி ஆர் ட்ரை மந்த்லி கிரவுண்ட் வாட்டரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட் வாட்டர் ஏன் கன்டாமினேட் ஆகுதுன்னா, நம்ம அதிகமா எக்ஸஸ் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றோம். அதே மாரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்களோட அன்ட்ரீட்டட் வாட்டர வந்து சூவேஜா வெளிய விட்டுர்றாங்க. இதுவுமே ஒரு இம்பாக்ட் தான். அப்ப இண்டஸ்ட்ரீஸ வந்து நம்ப
கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்லயே வந்து கிராப் டைவர்சிஃபிகேஷன், அடுத்ததா ஃபெர்டிலைசர் யூசேஜ கம்மி பண்றது, நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ அதிகப்படுத்துறது யூசேஜ்க்கு, மைக்ரோ இரிகேஷன் பண்றது, இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ பண்ணணும். அடுத்ததா வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ வந்து கொண்டு வரணும். சோ தட் மக்கள் அந்த தண்ணீய பயன்படுத்துறப்ப, அவங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்புகளும் ஏற்படாம இருக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள பண்றப்ப, நம்ம இந்த கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனைய வந்து சீக்கிரமா அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் ப்ராப்ளமா வந்து வரல. ஆனா, அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவைப்படும்னா, கிரவுண்ட் வாட்டர் கன்டாமினேஷனால அக்ரிகல்ச்சர் எப்படி இம்பாக்ட் ஆகுது? அதுக்கான பாயிண்ட்ஸ நம்ம பார்த்தோம். ஒரு 5 பாயிண்ட் கிராப் ப்ரொடக்டிவிட்டி, ஹெல்த், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுது, அக்ரி எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது அப்படிலாம் பார்த்தோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் கன்டாமினேஷனால அக்ரிகல்ச்சர் எப்படி இம்பாக்ட் ஆகுது? சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ்ன்னு கேட்டா, இந்த ரியல் டைம் கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங், இண்டஸ்ட்ரியல் எஃபிலியன்ஸ வந்து ட்ரீட் பண்றது. இந்த மாரியான பாயிண்ட்ஸ நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிகில்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நன்றி.